ஏன்டா மாணிக்கம் இந்த கொம்பன் சொல்கிறாங்களே திப்புன்னு இந்த மலைச்சரிவில் இறங்கிட்டா என்னடா பண்ணுவேன்? திருவாரூர் தேரோட்டத்தில் வெடி போட்ட பொழுது ஒரு ஓட்டை எடுத்து அண்ணனை நீ காப்பாற்றினீங்களா? காப்பாற்றி பண்ணும். இந்த யானையோட டிராவல் பண்ணணுன்ற பொழுது இந்த எலிஃபண்ட் எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு 20-30 யானைகளை போய் தேர்ந்தெடுத்தோம். பிரபு சாருடைய புள்ள தம்பி விக்ரம் பிரபையும் என்னையும் கூட்டு போட்டு பிரபுசாலம் சார் அந்த சோன்சோ அந்த யானைகளோட பழக விடுவார். அப்படி ஓகே பண்ண யானை தான் இந்த மாணிக்கம்ன்ற ஒரு யானை. அதுக்கு 2 நாள் அங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணி அதற்கான அந்த கீ வேர்ட்ஸ் இருக்குது, அந்த யானை பாகங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை சொல்லிக் கொடுத்துட்டு அந்த யானைக்கு அந்த நாங்கள் பழம் கொடுக்குறது, அதை ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறது. ஃபைனலி ஒரு விஷயம், யானையோடு நாயோடு பூனையோடு புலியோடு யார் வேண்டும் யார்கிட்டனாலும் பழகலாம், மனிதர்களோடலாம் அதுக்கு நம்பகத்தன்மை உண்டு. படம் முடிகிற பொழுது புரிஞ்சுக்கிட்டேன், யானையை நீ பிடிக்கிற பொழுது இப்படி பிடிக்கிற பொழுது அந்த தும்பிக்கையை பிடிக்கிற பொழுது அப்படி பிடிக்கணும். பிடிச்சா இவன் என்னை நம்புறான் அப்படி நிற்கும். நீ பிடிக்கிற பொழுது இந்த தம்பிக்கு இப்படி நடிக்கிட்டேன் நான் எப்படி நின்னா, டேய் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன் கை உதறுது அப்படி திரும்புவான். ஸோ அதை நம்பி அருகில் என்றால் அவன் நண்பனாக பார்ப்பான், நம்பாமல் சிவரிங்கோட இருந்தால் எதிரியாக பார்ப்பான். தனி ஒருவன் தனது தந்தை பார்க்கும் இடத்துல எல்லாம் எல்லார் காலையும் போய் விழுந்தா எந்த பெண்ணுக்கும் எந்த பையனுக்கும் பிடிக்காது. நீங்க என்னை பெத்த அப்பன்டா, என் ஹீரோடா, எல்லார் காலையும் போய் விழுகிறான் அப்படின்னு அந்த தந்தை மீது ஒரு பரிதாபம் தான் ஏற்படும். அப்படி சர்வ முட்டாளாக இருந்த ஒரு தந்தையினுடைய கதாபாத்திரம். ஆனால் என் மகன் அப்படியே அதிபுத்திசாலி. ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம் இல்லையா? அந்த வகையில் எனது கதாபாத்திரம் என்பது அந்த பேசிக் அடிப்படையில் இருந்த காரணத்தினால 100% இன்னசென்ட் அப்படின்றதை என்னால் கொண்டு வர முடிஞ்சது. கொண்டு வந்தார் தம்பி மோகன்ராஜா இயக்குனர்.